அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். சுந்தர ராமசாமி அவர் எழுதின கதைங்க. கதையோட பேர் விகாசம். கதையில் களம் ஒரு ஜவுளிக்கடை, பெரிய ஜவுளிக்கடை. ஆக்சுவலாக அவர் சுந்தர ராமசாமி நாகர்கோயிலில் இன்றைக்கும் அவரோட ஜவுளிக்கடை இயங்கிட்டு இருக்கு. சுதர்சன் ஜவுளி மாளிகைன்னு இயங்கிட்டு இருக்கு. அவர் அதை கதை களமாக வச்சு ஒரு நல்ல கதையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த கடையில் சலீம் பாய் அப்படின்னு ஒரு முஸ்லீம் மனிதர் அங்கே மேற்பார்வையாளராக இருக்கிறார். அவருக்கு 2 கண் இல்லை, பார்வையற்றவர். ஆனால் பார்வையற்றவராக இருந்தாலும் அவர் அந்த கடையோட எல்லா நிர்வாகம் மற்றும் வரவு செலவு எல்லா துறையிலையும் அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த கடையோட ஓனர் ஒரு பிராமின் ஐயர். அவருக்கு இவரோட முக்கியத்துவம் கடையில் அதிகரிக்கும் பொழுது இவருக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்துடுது ஓனருக்கு. இவர் எப்படியாவது மட்டம் தட்டணும், கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்துட்டே இருக்கார், டைம் பார்த்துட்டே இருக்கார். பொருத்தமான சூழ்நிலை அமையும் போது அவர் மட்டம் தட்டிடலான்னு சொல்லி. ரம்ஜான் வருது, ரம்ஜான்கெல்லாம் வியாபாரமெல்லாம் ஆகுது. ரம்ஜானுக்கு முன்னத்த நாள் நைட்டு இவர் வீட்டுக்கு தேவையான துணி ஜவுளி ஐட்டங்கள்லாம் சலீம்பாய் எடுத்துக்கிட்டு சரி கணக்கில் வச்சுக்கோங்க, சம்பளத்தை கழிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறார். அப்போ இந்த ஓனர் இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீ பணம் கொடுத்து தான் எடுத்துகிட்டு போகணும், இப்போ நீ முதல்ல மாதிரி எல்லாம் இல்லை, இப்போ சிஸ்டமெல்லாம் மாறியாச்சு, நீ பணத்தை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு சரின்னு பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு போயிடுறாரு. அவர் துணி கொடுக்கல. வீட்டுக்கு போயிட்டு ரம்ஜான் கொண்டாடிட்டு பழையபடி வேலைக்கு வர்றாரு. இது மாதிரி அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் சரக்கு கொள்முதலுக்காக இவர் ஓனர் பாம்பே போயிட்டு வர்றாரு. நைட் 2 மணிக்கு திரும்பி விமானத்துலேருந்து வீட்டு கதவை தட்டுறாரு. மனைவி திறக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே சூட்கேஸ் திறந்து ஒரு கருவி ஒன்று எடுத்து காமிக்கிறார். ஒரு சின்ன ஒரு கருவி எடுத்து காட்டுறாரு. அது ஒரு கால்குலேட்டர். அப்போ கால்குலேட்டர் அப்போ தான் அறிமுகமாகிருக்கு. இந்த கால்குலேட்டர் வச்சு அவர் ஒய்ஃபோடு கேட்குறாரு, ஒரு புடவை 380 ரூபாய்னா 18 புடவைக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் சலீம் பாய் தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுன்னு அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ இவர் அதுக்கெல்லாம் சலீம் பாயெல்லாம் வேண்டியதில்லை, நானே இப்போது சொல்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு கால்குலேட்டர் எடுத்து 380 × 18 அடித்து ரிசல்ட் காட்டுறாரு. ஓ, இவ்வளோ ஈஸியாக இருக்குதா, அப்போ பாயோட மூளை எடுத்து இதுக்குள்ளே வச்சிட்டிங்களா, அந்த கருவிக்குள்ளே வச்சிட்டிங்களான்னு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. அது அப்படியே போயிடுது. அது மாதிரி அடுத்த நாள்லேருந்து அவருக்கு ஒரு புது தெம்பு வந்துருந்தது ஓனருக்கு. காலையில் எப்போவுமே காரில் தான் போவார் கடைக்கு. அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, வேஷ்டியை ஒரு கையில் அப்படி தூக்கி கட்டிட்டு ஒரு கையில் கால்குலேட்டர் வச்சுட்டு அப்படி கம்பீரமாக நடந்து போகிறார். ஏன்னா அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு, கால்குலேட்டர் வந்துச்சுன்னா நம்ம கணக்கு போடுறதுக்கு எல்லாமே இருக்குது, அதனால் நம்ம சலீம் பாய் பெருசாக நம்ப வேண்டியதில்லை, ஒரு இல்லாட்டி நம்ம கதையை ஓடும் அப்படிங்கிற அப்படி ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு கல்யாண கோஷ்டி ஒன்று வருது துணி எடுக்கிறதுக்கு. எனக்கு இந்த ஒரு சேம் டிசைனில் 32 புடவை வேணும், 32 வேஷ்டி வேணும், 32 துண்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடை ஸ்டாஃப் எல்லாம் அங்கே இங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து போட்டு இல்லைங்க, அவ்வளோ ஸ்டாக் இல்லைங்க, சொல்லிட்டு போங்க, அடுத்த வாரம் தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இது மாதிரியான அதாவது போக்குவரத்து வசதிகள்லாம் இல்லாத காலம், ஒரு வாரம் டைம் கொடுத்தா தான் அதை கேதர் பண்ணி தர முடியுங்கிற அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இங்கே வாங்கன்னு அது கண் பார்வையாடுவார். இருந்தாலும் ஒரு ஸ்டாஃப் கூப்பிட்டு இந்த 2வது ரூமுக்கு போங்க, ஸ்டூல் போட்டு ஏறுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சிப்பந்தியும் போய் 2வது ரூமுக்கு போகிறாரு, ஸ்டூல் போட்டு மேலே ஏறுறாரு. 6வது வருஷ ரேக்கில் கை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கைவிட்டு எடுத்தால் அதில் இவங்க கேட்டது 32 புடவை, அதில் 35 புடவை இருக்குது அதே சேம் டிசைனில். அதை எடுத்துட்டிங்களா, எடுத்து போட்டு அப்படியே நேர் எதிரில் போங்க. எதிரில் போனீங்கன்னா அங்கே ஒரு 8ஆம் நம்பர் ரேக் இருக்கும், அதில் கை வைங்க, வேஷ்டி கிடைக்குங்கிறாரு. அதே மாதிரி எடுத்து அங்கேயும் வேஷ்டி கிடைக்கிது, அது கீழே துண்டும் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில் போட்டு திருப்தியாக அவங்க போயிடுறாங்க. அது ஒரு இன்சிடெண்ட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து காலையில் கடை திறக்கிறாங்க. கடைக்குள்ளே வந்தோடனே சுவிட்ச் போட்டு ஃபேன் போடுறாங்க. லைட் எரியல, ஃபேன் ஓடல. ஏன்னா அந்த நிர்வாகத்தை பூரா இவர் தான் பார்த்துருக்காரு, பாய் தான் பார்த்துருக்காரு. இப்போ அவர் அந்த பொறுப்பு அவர் வெளியே தள்ளிட்டாங்க. என்னடா கரண்ட் இல்லையே நேரத்துலையே அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாங்க. பார்த்தா பக்கத்து கடையில் எல்லாம் கரண்ட்டு இருக்குது, மின்சார விசிறி ஓடிட்டுருக்கு, லைட் எரியுது. என்னன்னு கேட்கும்போது கரண்ட் பில் கட்டலிங்கன்னு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் இது மாதிரி பிரச்சனையே வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. அந்த பொண்ணு இவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சூழலில் பாய்கிட்ட, பாய் உங்களை சூப்பர்வைசராக பண்ணிக்கிட்டாங்க, முதல்ல எல்லாமே இருந்தீங்க, இப்போ உங்களை சும்மா சூப்பர்வைசர் மாதிரி உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா முதல்ல நான் சூப்பர்வைசராக இருந்தேன், என்னை இப்போ ஜென்ரல் மேனேஜர் ஆக்கிட்டாங்க,
ஏன்னா எனக்கு இன்னொரு டேபிளை கொடுத்து சென்டரை உட்கார வச்சிட்டாங்க, எந்த வேலையும் செய்ய விடல. எந்த வேலையும் செய்யாத தான் ஜென்ரல் மேனேஜர், நான் ஜென்ரல் மேனேஜராக உட்காந்துட்டேன். அதனால் எல்லோரும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையில் வர்ற விஷயம் நம்மளுக்கு உணர்த்துற விஷயம் என்னென்னா, வெறும் கருவிகளை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. மனிதர்கள் மீதான அன்பு, நேசம், பாசம் இதெல்லாம் இருந்தால் தான் எந்த ஒரு வண்டியும் அந்த அச்சாணியில் கரெக்டாக சுழண்டுட்ருக்குங்கிற ஒரு கான்செப்டை சுந்தர ராமசாமி ஏறத்தாழ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. வாழ்த்துக்கள். சந்தோஷம்.